ஸோ கிரீன் ஃபிளாக் நீங்க எதுனா சொல்லலாம். கிரீன் ஃபிளாக் இஸ் லைக் உட்காந்து கம்யூனிகேட் பண்றது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளமே வந்து உட்காந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. லைக் பேச மாட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களே அசம்ப்ஷன் பண்ணிட்டு அவங்களே அதுல வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி போறது. ஸோ ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹானஸ்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இப்போ எனக்கு வந்து இதுதான் என்னோட லைஃப் ஆம்பிஷன். இப்படிதான் எனக்கு இருக்கணும். இத தான் நான் செய்யணும்னு ஒரு கிளாரிட்டி இருக்கிறது. அவங்களுக்கே ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம, எனக்கு என்ன வேணும்னே தெரியாம இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம போய் மேபி அவங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ பீப்பிள் ஹூ ஹேவ் அ பெட்டர் கிளாரிட்டி அபவுட் லைஃப். தனக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப அது அது இருக்கும்போதே ஹானஸ்டி, ட்ரஸ்ட்டு, டெடிகேஷன், கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்சி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஓகே அந்த பொண்ணோ இல்ல ஒரு பையனோ ஓகே சொல்ற வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி போட்டுட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு அப்புறமாவும் அந்த ஒரு எஃபர்ட் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டே இருக்கணும்.